சிக்கன் தொக்கு, நாட்டுக்கோழி தொக்கு, எறா தொக்கு, காடை தொக்கு, நண்டு தொக்கு, கருவாடு தொக்கு, மட்டன் தொக்கு எல்லாமே ஃப்ரீயாக வேணுமா? அப்போ பல்லாவரத்தில் உள்ள கடை இருக்கா, வல்லவழி மாமிஸ் போங்க. 190 ஒரு நான்வெஜ் மீல்ஸ் வாங்க, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனோமா இல்லை வில்லேஜுக்குள்ளே போனோமாங்கிற மாதிரி ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம்னா குருவி சத்தம் மட்டும் இல்லை. இலையை வாங்கி இலையை குளிப்பாட்டிட்டு ஒரு நான்வெஜ் மீல்ஸும் நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கனும் சொல்லியிருந்தோம். இலையை குளிப்பாட்டி முடித்த உடனே ஆனியன் ரைத்தா, அப்புறம் அஸ் யூஸ்வல் அவங்க வைக்கிற மாதிரி அப்பளம், நம்ம ஆர்டர் பண்ண நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் எல்லாமே வந்துடுச்சு. சின்ன கப்பில் பிரியாணி கொண்டு வந்தாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரி போல். சும்மா போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வேறு லெவலு. நம்ம ஏன் இதை காடை தொக்கோடையும் பிரான் தொக்கோடையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா அரைச்சி வச்சுருந்தாங்க காடையை. அதை எடுத்து அந்த சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. எண்ணெயை தூக்கி சாப்பிட்ருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த ப்ரான் தொக்கு. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரான் தொக்கு தான். சும்மா சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம அந்த பெப்பர் சிக்கனோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பெப்பர் சிக்கனோட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வேறு லெவலு. அடுத்தது மீல்ஸோட மட்டன் தொக்கு, அப்புறம் நாட்டுக்கோழி தொக்கு, நண்டு, அப்புறம் கருவாட்டு தொக்குலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே வேறு லெவலு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சா நீங்கள் ரசம் சாதம் ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி கரை வச்சு சாப்பிட வச்சாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் பலவர பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ